ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா கோவை மாணவிக்கு வந்து நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த 3 அரக்கர்கள், அதை செஞ்ச அந்த 3 அரக்கர்களை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொலை வழக்கு இருக்குது. பெயிலில் தான் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சகோதரர்கள், அதாவது அண்ணன் தம்பி. இந்த மாதிரி ஒரு உறவில், உன்னதமான ஒரு உறவில் இருந்துட்டு எப்படி ஒரு தங்கச்சி வயசில் இருக்கிற பொண்ணை வந்து தப்பாக பார்க்க முடிஞ்சது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து சீரழித்து வச்சுருக்குறாங்க. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளோ கத்தியிருப்பாங்க, கெஞ்சிருப்பாங்க. நினச்சி பார்க்கும்போது ஒரு பொண்ணை வந்து உடம்பு உண்மையாலுமே சிலுக்குது. எந்த அளவுக்கு வந்து அவங்க ஆபத்தை வந்து சந்திச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. பேச முடியலை. நம்ம டிவிகே கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கோசரம் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. நியாயம் கிடைக்கிறதுக்கோசரம் கோவையிலே போயிட்டு டைரெக்டாக இறங்கியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த கோவை ஏர்போர்ட் பின்னாடி தானே அந்த கிரவுண்டில் தானே நடந்துச்சு அந்த சம்பவம். அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து ஆல்ரெடி டாஸ்மாக் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அரசாங்கம் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அதை வந்து போலீஸார் வந்து எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இல்லீகலாக ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு அதுக்குள்ளார வந்து மது வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. மது பிரியர்கள்லாம் வந்து அவங்க குடிச்சிட்டு போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த காரை ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்து இந்த சம்பவத்தை வந்து அவங்க அரங்கேற்றிருக்கிறாங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த இடத்த நேரில் விசிட் பண்ணி அது இந்த குடோனுக்குள்ளார இருந்த எல்லா சரக்கையும் எடுத்து கீழே போட்டு உடைச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நல்லா வந்து நறுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இதுதான் வந்து அரசாங்கத்தையும் கேட்குறோம். எதுக்கு மது கடைகள்னால எவ்வளோ ஒரு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னமும் என்ன உங்களுக்கு அதனால் ஒரு லாபம் சொல்லுங்கள்? எத்தனை குடும்பத்தோட கண்ணீரை வந்து நீங்கள் சேமிக்கிறீங்க, வேறு எதையும் நீங்கள் வந்து சேமிக்கவே இல்லை. இதனால் இந்த மதுவால் எத்தனை குடும்பங்கள் வந்து வீணாகிருக்கு, எத்தனை குடும்பம் வந்து நடு ரோட்டில் நிற்கிது, குழந்தைங்கள் எவ்வளோ அனாதையாக இருக்கிறாங்கன்னு தெரியுங்களா? இந்த டாஸ்மார்க் மட்டும் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு பைசாவே இல்லைல்ல. டாஸ்மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் வந்து செயல்படுமா? இதில் வர வருமானத்தை வச்சு தான் அந்த நாட்டை நடத்தணும்னா அதுக்கு நடத்தாமலே இருக்கலாமேங்க. எதுக்கு இந்த நாடு வேஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்கள்? இந்த பெண் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. துடியலூர் அப்படின்ற இடத்துல தான் அந்த 3 மிருகங்களும் வந்து இருந்திருக்கிறாங்க. தப்பி ஓட முயன்றதுனால காலில் வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க போலீஸார். இதையே பார்த்தீங்கன்னா 300 சிசிடிவிக்கு மேலே வந்து ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து பிடிச்சிருக்கிறாங்க இவங்கள. போலீஸ் வந்து இவங்க ட்ரேஸ் பண்ணி போகும்போது போலீஸாரையே ஒருத்தவங்க வந்து கத்தியால் தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸையும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பெண்ணை அந்த இதை எடுத்து பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பெண்ணை நினச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்னென்ன ஓடுது, அவங்க பெற்றோர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி யோசிச்சிருப்பாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம். எங்கள் நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கிடச்சிட்டா போதுமா? ஒரு பெண் என்னைக்கு வெளியே தனியாக நடந்து இண்டிபெண்ட்டாக போகிறாலோ அப்போ தாங்க ஒரு சுதந்திரம்னு நாட்டுக்கு வந்ததில் ஒரு அடையாளமே. மற்றபடி சுதந்திரம் வந்தது இன்ன வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். எப்போ தான் நல்ல ஆட்சி